அண்ணா மீதான நன்மதிப்பு மக்களுக்கு என்றும் மாறாது. அண்ணாவை குறை சொல்ல முடியாது. அண்ணா யார் என்று அரை மணி நேரம் விஜயால் பேச முடியுமா என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குவதாக விஜய் அறிவித்ததிலிருந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார் சீமான். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் தமிழும் திராவிடமும் தனது கொள்கை என்று விஜய் அறிவித்தார். இந்த நிகழ்வை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நடிகர் விஜயையும் அவரது கட்சியும் சீமான் விமர்சித்து வருகிறார். சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழக 2வது மாநாட்டை சீமான் கடுமையாக விமர்சித்தார். இந்த நிலையில் அண்ணா பற்றி அரை மணி நேரம் பேச முடியுமா என விஜய்க்கு சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியதாவது: பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருப்பதால் டெல்லியில் உள்ள கூட்டணி தலைவர்களை சந்திப்பார்கள். இதில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வது பற்றி கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. திருச்சியில் நடந்த சிறுநீரக திருட்டை பற்றி விஜய் பேசவில்லை. நாமக்கல்லில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் விஜய் பேசினார். திமுகவை தோற்றுவித்தவர் அண்ணா, அதிமுகவை தோற்றுவித்தவர் எம்ஜிஆர். இவர்கள் 2 பேரையும் எடுத்து வருவதால் விஜயை எதிர்க்கிறோம் என்று சீமான் கூறினார். மேலும் அண்ணா 1949 கட்சியை ஆரம்பித்து கஷ்டப்பட்டு 1967 ஆட்சியை பிடித்தார். அவரது ஆட்சியில் குறை சொல்ல எதுவும் இல்லை. ஆனால் அவர் வந்த பின்னர் தமிழர்களின் வரலாறு, இலக்கியமெல்லாம் அரசியல் மேடைகளில் பேசப்பட்டது. அண்ணா மீதான நன்மதிப்பு மக்களுக்கு என்றும் மாறாது. அண்ணாவை குறை சொல்ல முடியாது. அண்ணா யார் என்று அரை மணி நேரம் விஜயால் பேச முடியுமா? 2026 ஆண்டு தேர்தலில் கூட்டணிக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை நான் அறிவித்து வருகிறேன். இவ்வாறு அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்று எடப்பாடி கே. பழனிசாமி கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அதிமுக பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் எடப்பாடி கே. பழனிசாமி பேசியதாவது: அதிமுகவை சிலர் அழிக்க பார்த்தார்கள். அதிமுகவை எவராலும் ஒன்று செய்ய முடியாது. ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம். அதில் இம்மியளவும் கூட விட்டுக் கொடுக்க மாட்டேன். சிலரை கைக்கூலிகளாக வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டு விட்டோம். அந்த கைக்கூலிகளுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சிலர் அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எதிர்த்து வாக்களித்தனர். அவர்களை மன்னித்து அரவணைத்து துணை முதலமைச்சர் என்ற உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர்கள் திருந்தவில்லை. அதிமுகவின் கோவிலாக இருக்கும் தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கினர். அவர்களை அதிமுகவில் சேர்க்க வேண்டுமா? அதிமுக தலைமை கழகம் தொண்டனின் சொத்து. அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு 18 எம்எல்ஏக்களை இன்னொருவர் கடத்தி சென்றார். அவர்களையும் அதிமுகவில் சேர்க்க வேண்டுமா? இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? எவர் ஒருவர் துரோகம் செய்தாலும் அவர் நடுரோட்டில் தான் நிற்பார். அதிமுகவில் நான் தொண்டனாக இருந்து உயர்ந்துள்ளேன். எனக்கு உறுதியான எண்ணம், மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்ச மாட்டேன். அதேவேளை கடந்த காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சி செய்த போதும் சரி, இப்போதும் சரி, மத்தியில் இருக்கும் யாரும் நமக்கு எந்தவித அச்சுறுத்தலையும் தரவில்லை. நமக்கு நன்மையைத்தான் செய்தார்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவை சிலர் கபலீகரம் செய்ய முயற்சித்தார்கள். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள். ஆனால் மத்தியில் இருக்கும் பாஜக நமக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது. அதற்கான நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். கூட்டணி சேர்வது அவ்வப்போது நடைபெறும் நிகழ்வு. தேர்தலில் கட்சிகள் வெற்றி பெற வேண்டும். எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அதற்கேற்றாற்போல் அரசியல் வியூகம் வகுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் கூட்டணி அமைக்கிறோம். இவ்வாறு எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்தார். மதிமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யாவுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டிருந்தது. விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போன்று தன்னுடன் பல போராட்டங்களில் பங்கேற்ற மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்திருந்த மல்லை சத்யா தன்னை துரோகி என்று அழைத்ததற்கு பதில் தனக்கு விஷம் கொடுத்திருந்தால் அதை குடித்துவிட்டு இறந்து போயிருப்பேன் என கூறியிருந்தார். துரோகி என்று கூறிய வைகோவுக்கு எதிராக மக்கள் மன்றத்தில் நீதி கேட்டு மல்லை சத்யா தனது ஆதரவாளர்களுடன் சென்னை சேப்பாக்கம் சுவாமி சிவானந்த சாலையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி கண்ணியத்தை சீர்குலைத்து கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுவதாக மல்லை சத்யாவை மதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்தார். ஒழுங்கு நடவடிக்கையை கைவிடக் கோரி 15 நாட்களுக்குள் மல்லை சத்யா எழுத்துப்பூர்வமான விளக்கம் அளிக்கலாம் என்று வைகோ தெரிவித்தார். இதனையடுத்து வைகோவுக்கு மல்லை சத்யா எழுதிய கடிதத்தில் 32 ஆண்டுகளாக எங்கள் உழைப்பை உறிஞ்சி சக்கையாக தூக்கி எறிய துடிக்கும் உங்கள் போர்வஷ அரசியலை நாடு பார்க்கிறது. அதற்கான விலையை நிச்சயம் நாட்டு மக்கள் உங்களுக்கு வழங்கியே தீர்வார்கள் என தெரிவித்திருந்தார். இதனையடுத்து மதிமுகவில் இருந்து மல்லை சத்யாவை நிரந்தரமாக நீக்கி பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு வெளியிட்டார்.
மல்லை சத்யா கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளது உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து மல்லை சத்யா மதிமுக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் நிரந்தரமாக நீக்கப்படுகிறார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளான நேற்று மல்லை சத்யா புதிய கட்சியை துவங்கியுள்ளார். மேலும் புதிய கட்சிக்கான கொடியையும் அவர் அறிமுகம் செய்துள்ளார். கருப்பு சிவப்பு நிறங்களில் 7 நட்சத்திரங்களுடன் அமைந்துள்ள இந்த கொடி வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தனது கட்சியின் பெயரை மல்லை சத்யா நவம்பர் 20ஆம் தேதி அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார். கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதிமுகவில் இருந்து விலகிய 15 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் மல்லை சத்யா, புலவர் செவந்தியப்பன், செங்குட்டுவன், அழகு சுந்தரம், வல்லம் பசீர், சேலம் ஆனந்தராஜ், இளவழகன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மல்லை சத்யா புதிய கட்சி தொடங்கிய சம்பவம் மதிமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய்க்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியாது. அவரை பற்றி திமுகவுக்கு கவலை இல்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த அமைச்சர் ஐ. பெரியசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அபார வெற்றி பெறும். 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் நிச்சயம் முதல்வர் ஆவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. மக்களுக்கான எல்லா திட்டங்களையும் கொடுத்து மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற தலைவராக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருந்து வருகிறார் என்றார். மேலும் விஜய் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய் தற்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரையில் எப்படியாவது 2ஆம் இடத்தை பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். 3வது 4வது இடத்தை பெறுவதற்குத்தான் தற்போது விஜய்க்கும் சீமானுக்கும் இடையே போட்டி நடைபெறுகிறது. விஜய் இன்னும் தேர்தலை சந்திக்கவில்லை. சீமான் 3 தேர்தல்களை சந்தித்துள்ளார். அதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே போட்டி நிலவுகிறது. ஆனால் அவர்கள் இருவரும் திமுகவுக்கு போட்டி இல்லை. விஜய் அரசியல் அரிச்சுவடியே தெரியாதவர். அவரை பற்றி திமுக எப்போதும் கவலைப்பட்டதில்லை. அவர் திமுகவை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அதை பற்றியெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தப் போவதில்லை. மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றால் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள். அனைத்து தரப்பு வாக்குகளும் திமுகவுக்கு வரும். அதில் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் வேண்டாம். சீமான் மற்றும் விஜய் தொகுதிக்கு 20 முதல் 25,000 வாக்குகளை தாண்ட மாட்டார்கள். அதே நேரம் அதிமுக அவர்களை விட 5,000 வாக்குகள் அதிகமாக வாங்கும். திமுக நிச்சயம் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். விஜயை பற்றி எங்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை. மக்கள் சினிமா பார்ப்பதை போல் விஜயை பார்க்கிறார்கள். இதில் ஆச்சரியப்பட வேறு எதுவும் இல்லை என்றார். தொடர்ந்து பேசிய அவர் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 200 இடங்களில் நிச்சயம் வெற்றி பெறும். மற்ற கட்சிகள் பெரும்பாலான தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வரும்போது அதைவிட அதிக கூட்டம் வரும். விஜயை பார்க்க வரும் கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாமகவின் நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் போக்குவரத்து நிலவி வரும் நிலையில் மாமல்லபுரத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி தலைவராக அன்புமணி மேலும் ஓராண்டுக்கு பதவியில் நீடிப்பார் என ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அன்புமணி கூட்டிய பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதம் என தேர்தல் ஆணையத்துக்கு ராமதாஸ் கடிதம் அனுப்பினார். பாமக நிறுவனர் மற்றும் தலைவரான ராமதாஸின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கூட்டத்தையும் கூட்டுவதற்கு அன்புமணிக்கு உரிமை இல்லை என்றும் அவர் சாதாரண செயல் தலைவர்தான் என்றும் ராமதாஸ் தரப்பில் முறையிடப்பட்டது. மேலும் கடந்த 11ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சியிலிருந்து அவரை நீக்குவதாக அறிவித்தார். ராமதாஸின் இந்த அறிவிப்பு செல்லாது என்று அன்புமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் பாமகவில் கடும் குழப்பம் நிலவி வந்தது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அன்புமணியின் ஆதரவாளரான வக்கீல் பாலு தேர்தல் ஆணையத்திடமிருந்து அன்புமணிக்கு வந்த கடிதத்தை வெளியிட்டு கூறியதாவது: மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் நடந்த கட்சியின் பொதுக்குழுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் மூலம் அன்புமணி தலைமையில் இயங்குவதே பாமக என்பது உறுதியாகியுள்ளது. பொதுக்குழுவில் 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை அன்புமணியின் பதவியை நீட்டித்த தீர்மானத்துக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. பாமகவின் தலைமை அலுவலகமாக சென்னை தீநகரில் உள்ள திலக் தெருவில் உள்ள முகவரியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் பாமக கொடியை பயன்படுத்த முடியும். கட்சியில் குழப்பங்கள் தீர்ந்துவிட்டன. பாமக வேட்பாளருக்கு மாம்பழ சின்னத்தை வழங்க அன்புமணிக்கு அதிகாரம் உள்ளது. அன்புமணி தலைமையை தான் 100% பாமகவினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். கட்சி நிறுவனர் ராமதாசுடன் உள்ள சிலரும் அன்புமணி பக்கம் வர வேண்டும். பாமகவில் 2 அணிகள் என்று இனி கிடையாது. அன்புமணி தலைமையில் பாமக இயங்குகிறது. இவ்வாறு அவர் கூறினார்.
2026 தேர்தலை நோக்கி தமிழகத்தின் பிரதான கட்சிகள் தங்களது பிரச்சார பயணங்களை மிக வேகமாக முன்னெடுத்து வருகின்றன. இதில் தேர்தலுக்கு புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகமும் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மிக வேகமாக செய்து வருகிறது. தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். திருச்சியில் விஜயை வரவேற்க தாவேகா தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்ததால் அங்கு விஜய் பேசுவதற்கு மிகுந்த காலதாமதம் ஏற்பட்டது. தொண்டர்கள் சூழ்ந்ததால் சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தை அவர் கடந்து பிரச்சாரம் செய்வதற்கான இடத்திற்கு வர சுமார் 5 மணி நேரமானது. தொடர்ந்து அரியலூரில் பேசிவிட்டு குன்னம் பகுதியில் வாகனத்தின் மீது நின்று கையசைத்தபடி விஜய் சென்றார். ஆனால் பெரம்பலூர் சென்றபோது நள்ளிரவு நேரமானதால் விஜய் அங்கு பேசாமல் சென்றுவிட்டார். இதனால் அங்கு அவருக்காக நீண்ட நேரம் காத்திருந்த தாவேகா தொண்டர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ஒரு நாளில் 3 இடங்களில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த விஜய் 2 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். இந்த நிலையில் ஒரு நாளில் 2 மாவட்டங்களில் மட்டுமே சுற்றுப்பயணம் செய்ய விஜய் முடிவு செய்துள்ளார். 20ஆம் தேதி நாகை திருவாரூரில் மட்டும் விஜய் பிரச்சாரம் செய்வார். அதன்படி மாற்றியமைக்கப்பட்ட புதிய சுற்றுப்பயண விவரங்கள் விரைவில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.